Hi all, welcome back to DotNet Tamizha. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா GitHubனா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, GitHubல வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ GitHub அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ GitHub அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் என்வரான்மெண்ட்டில் செயல்படுற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டீமில் வந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும், கரெக்டுங்களா? ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் வந்து அவரோட இதெல்லாம் வந்து ஒரு காமன் ரெபாசிட்டரியில் எல்லாருக்குமே ஒரு காமன் கோட் பேஸ் வச்சுருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த கோட் பேஸில் வந்து அவங்களோட சேஞ்சஸை வந்து நீங்கள் இது பண்ணிட்டு சேவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி நம்மளோட அந்த காமன் பேஸில் வந்து வைக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ ஒவ்வொருத்தர் பண்ணுற சேஞ்சஸையும் வந்து அது வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மேபி ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் பண்ண சேஞ்சஸ் வந்து இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னா ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்கும். ஸோ இதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன லாஜிக். இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன லாஜிக். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து இதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் நாங்கள் இது பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து ஒவ்வொரு இதோட ஹிஸ்ட்ரியும், ஒவ்வொரு ஃபைலோட ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல். அது மட்டும் இல்லை, நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இது ரொம்பவே நல்லாவே தர்ற ஒரு டூல் அந்த GitHub அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இதான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த கிட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் கமாண்ட்ஸ்லாம் என்ன, ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஸ்டார்டிங் வீடியோ அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து கிட் அப்படிங்கிறது வந்து புது விஷயமா இருக்கலாம். ஸோ அதனால வந்து இதில் வந்து எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கிளியர் பண்ண நினைக்கிறேன். ஸோ கிட் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. ஸோ கிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து கிட் அண்டு GitHub அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் உண்டு. ஸோ கிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து 2005 நினைக்கிறேன். 2005 வந்து லினக்ஸ் டோர்வால்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கிட் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூலை வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த டூல் வந்து ஒன்லி ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பருக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு டெவலப்பர் வந்து அவரோட சிஸ்டத்தில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி லோக்கலில் வந்து அவரோட கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து GitHub அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்படின்னா, அந்த கிட் அப்படிங்கிற ரெபாசிட்டரி நீங்கள் கிரியேட் பண்ணிருப்பீங்களா, கிட் அந்த மாதிரி நிறைய கிட் ரெபாசிட்டரிஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதில் வந்து. ஸோ நிறைய கிட் ரெபாசிட்டரியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் வேணும் அப்படின்னா அப்போ தான் வந்து GitHub வந்து தேவைப்படுது நம்மளுக்கு. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள பேசிக்கான டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு வீடியோவை போடுவோம். ஸோ கிட் வேறு GitHub வேறு, ஓகேங்களா? ஸோ கிட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இண்டிவிஜுவல் டெவலப்பருக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை மட்டும் கொடுக்கும். ஸோ GitHub அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் என்வரான்மெண்ட்டில் நிறைய கிட் ரெபாசிட்டரிஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிட்டுக்கும் GitHubக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போக வேண்டிய யூஆர்எல் வந்து github.com. ஸோ இதுதான் வந்து நம்ம போக வேண்டிய யூஆர்எல். இதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முன்னாடி இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ரெபாசிட்டரி வந்து டெய்லி பேசிஸ்லேயோ இல்லை பர்டிகுலர் ஹவர்ஸ்லேயோ வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே
எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அமேசிங், கரெக்ட்? ஓகே, நம்ம சைன் அப் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் சைன் அப் பண்ண போகிறேன். சைன் அப் கிளிக் பண்ணுறேன். ஸோ சைன் அப்பை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே யூசர் நேம், இமெயில் அட்ரஸ்லாம் கேட்கும். ஸோ இதில் வந்து என்னோட யூசர் நேம் தமிழா, ஸோ நான் தமிழா அப்படிங்கிற யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ இது இல்லை, இது வந்து இந்த யூசர் நேம் யாரும் எடுக்கலை அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிக் மார்க் வந்துடும். .NET Tamizha இஸ் அவைலபிள் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ அதை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து கிராஸ் மார்க் வந்துடும். இப்போ வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம யூசர் நேம் கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து இப்போ இமெயில் கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ என்ன சொல்ல, கொஞ்சம் ஹார்டாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு வச்சுட்டேன். இமெயில் ப்ரிஃபரன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். ஸோ பசல் வேணும். ஸோ இதை வெரிஃபை அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து ஸ்பைரல் கேலக்ஸியை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பைரல் கேலக்ஸி வந்து இதுதான். ஸோ அடுத்தது வந்து ஒரு இது காமிக்குது. ஸோ இதில் ஸ்பைரல் கேலக்ஸி இது. ஓகே, ஸோ இது வந்து டன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு, கிரியேட் அக்கௌண்ட் பட்டன். ஸோ இதை கிரியேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒர்க்கை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் வந்து என்ன மாதிரியான, அதாவது உங்களோட ரெப்போ வந்து எப்படி இருக்கணும், எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நான் என்ன யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு சாஃப்ட்வேர், ஓகே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும் நீங்கள். அடுத்து வந்து ஹவு மச் ப்ரோக்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ், ப்ரோக்ராம் அட் ஆல், ஐ மாடரேட் அமௌண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நியூ ப்ரோக்ராமிங் லாட். கட்டுறது கையளவு தானே. ஸோ மாடரேட் அமௌண்ட்னு நான் போடுறேன். அதுக்கடுத்து வந்து வாட் டு யூ பிளான் டு கிட் ஃபார், ஸோ லேர்ன் டு கோட், லேர்ன் டு கிட். ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான இது வந்து நீங்கள் கிட்டப்புக்காக எந்த பிளானுக்காக நீங்கள் கிட்டப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்குது. ஸோ ஹோஸ்ட் யூர் ப்ராஜெக்ட் ரெபாசிட்டரி, லேர்ன் கிட் அண்ட் கிட்டப் அண்டு ஸ்கூல் ஒர்க், ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். ஓகே, இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ okay, so I'm interested in C#, ASP.NET, ASP.NET Core, ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் அங்கே சொல்லிக்கலாம். GIS, JavaScript, and Visual Studio. ஸோ இந்த மாதிரி உங்களோட இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ வெரிஃபிகேஷன் வந்திருக்கும், ரீசன்ட் வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து அப்படின்னா வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் ஆஃபர். ஸோ உங்களுக்கு வந்து இமெயில் வந்து இங்கே சென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இமெயில் என்ன அப்படிங்கிறத போய் பார்த்துடலாம். இமெயிலில் போய் இப்போ நம்ம செக் பண்ணணும். ஸோ இமெயிலில் லாகின் பண்ணிடலாம். மெயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலில் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் இருக்கும், இமெயில் அட்ரஸ். ஸோ வெரிஃபை அண்ட் இமெயில் அட்ரஸ், வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் இருக்குங்களா, வெரிஃபை இமெயில் அட்ரஸ் இருக்குங்களா. ஸோ வந்து இதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆயிடும். ஒரு இமெயில் ஹேஸ் பின் வெரிஃபைடு அப்படிங்கிறத இது வந்துருச்சுங்களா. இது கிட்டப்பில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து இதில் வந்து கிட்டப்பில் வந்து ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த ரெபாசிட்டரி நம்ம க்ளோன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிட்னா என்ன, ஸோ கிட்டில் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராமிங் கைஸ். பாய்.